ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஒவ்வொருத்தருக்கா எனேபிள் ஆகிட்டே வருது இல்லையா? 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு ஷோ ஆச்சு, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்களுக்கு எனேபிள் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் வரணும். அது எவ்வளோ பேருன்றதை நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் 2 டேஸ்க்குள்ளே எல்லாருக்குமே ரிசீவ் ஆகிடும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் நிறைய இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் எப்படி என்ன ஃபில் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அப்புறம் பிரிண்ட் எடுக்கிறது கலராக பிளாக் அண்ட் ஒயிட்டாக, இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜ் படி எனக்கு அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை முதல்ல எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அவங்களே க்ளீனாக சொல்லியிருக்காங்க. செலக்ட் மெனோ அப்லோட் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் அப்லோட் யோர் ஃபில்ட் அக்ரிமெண்ட், அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் சப்மிட்டிங் யூ கேன் செக் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆன் த சேம் பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ நீட் டு சென்ட் எனி மெயில்ஸ் ரிகார்டிங் ஃபில்ட் அக்ரிமெண்ட். நீங்கள் வந்து எந்த மெயிலும் நீங்கள் அனுப்ப வேண்டாம், நான் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்றத நீங்கள் எதுவும் அனுப்ப வேண்டாம். இஃப் ஆல்ரெடி யூ ஹவ் அப்லோட் த அக்ரிமெண்ட் காப்பி ஜஸ்ட் லீவ் இட், நோ நீட் டு அப்லோட் அகெயின். நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விட்டுருங்க, இன்னொரு தடவை அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யோர் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டவுன்லோட் அகெயின் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இது 2 தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? இனி அடுத்தது அது எதில் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபைல்ஸ் அப்படின்றத போனீங்கன்னா ரீசன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து ஓகே ஷோ ஆகுதா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஃபைல்ஸில் ஷோ ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கணும். நெட் சென்டரில் போயிட்டு இது 2 தனித்தனியாக பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்கள் நேம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து உங்களோட நேம் அண்ட் உங்களோட எஸ்பிஓ ஐடினா உங்கள் ஸ்டாஃப் ஐடி அண்ட் உங்கள் அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு, பேன். ஸோ பேன் கார்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யார் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலில் என்ன பேன் கார்டு நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது வேறு, நேமில் இருக்கிறது வேறு பேர். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் நேமுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ நேமில் இருக்கிறவங்க பேன் கார்டு தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை அதுமாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. எதுவுமே வேணாங்க. யார் இப்போ நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோடய டீட்டெயில்ஸை போடுறேன். இந்த பேன் கார்டுன்ற இடத்துல வந்து என்னோடய ப்ரொஃபைலில் என்னோடய பேன் கார்டு நான் கொடுத்துருக்க மாட்டேன், என்னோடய ஃபேமிலி மெம்பரோடது கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ப்ரொஃபைல் அந்த பேன் தான் நம்ம இதில் என்ட்ரு பண்ணணும். ஏன்னா அந்த டேட்டா பேஸ் தான் நம்ம எஸ்பிஓவில் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து மறந்துருச்சு, எந்த பேன் கார்டு கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கரண்ட்டாக நீங்கள் இப்போ யாருக்கு இப்போ நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறேன், எனக்கு என்ன பேன் கார்டு கொடுத்தேன்னு தெரியல அப்படின்னா என்னோடய பேன் கார்டு நம்பரை அதில் என்ட்ரு பண்ணாலே போதும். அது நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். இது தெளிவாக நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளியராக பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து கலரில் எடுக்கணுமா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணுமான்னு கேட்குறீங்க. எதில் வேணாலும் எடுக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டில் நான் வந்து சைன் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் நான் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணேன், அதால் எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறீங்க. அதால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்கோ அது மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபர் நம்பர் எஸ்பிஓ ஐடின்னு கொடுத்துருக்காங்களே, இது நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, ரெஃபர்னாலே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ளைனரோட ஸ்டாஃப் ஐடி போடணுமா நினைக்கிறாங்க. அதெல்லாமே கிடையாது. யார் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஸ்டாஃப் ஐடி மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே இருக்கணும். எங்கெல்லாம் ஸ்டாஃப் ஐடி இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அவங்க என்ட்ரு பண்ணணும். எஸ்பிஓ ஐடினாலே ஸ்டாஃப் ஐடி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கேயும் அவங்களோட ஸ்டாஃப் ஐடி என்ட்ரு பண்ணணும்.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பேன் நம்பர் இங்கேயும் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணணும், இங்கேயும் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணணும், 2 இடத்துல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இது எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடியை போட்டுட்டு உங்கள் சைன், நேம், மறுபடியும் இங்கே அவங்க பேன் நம்பர், டேட்டு, பிளேஸ் இது எல்லாமே கிளியராக பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு 2 இமேஜை வந்து ஒரே இமேஜாக மெர்ஜ் பண்ணோம். ஸோ அந்த 2 இமேஜை ஒரே இமேஜாக எப்படி மெர்ஜ் பண்ணோன்றதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் தனியாகவே போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், 2 இமேஜ் எப்படி ஒரே இமேஜாக மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ண இமேஜை எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்லோட் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு போங்க. இந்த இடத்துல வந்து நேம், ஸ்டாஃப் ஐடி எல்லாம் போட்டிருக்கோம், மெயில் ஐடியெலாம் போட்டிருக்கோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா பிக்கருக்கு போங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த இமேஜை நான் வச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் 2 இமேஜை நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்படி தான் 2 இமேஜை மெர்ஜ் பண்ணிக்கணும். மெர்ஜ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஷோ ஆன உடனே வந்து அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து அதில் செட் ஆகிடும். செட் ஆனோடனே வந்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய அக்ரிமெண்ட் ஃபார்ம் அங்கே ஓகே ஆகிடும். ஸோ கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணோம், எப்படி சப்மிட் பண்ணோம் அப்படின்றத நான் கிளியராகவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம கிளியராக பண்ணோன்னா நமக்கு கிளியரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம சைடில் மிஸ்டேக் பண்ணிட்டா நமக்கு தான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், நமக்கு தான் அது டிலே ஆகும். ஸோ சம்மந்தப்பட்டவங்க கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.